அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் அதிகாலை 4:30 மணிக்கு சொர்க்க வாசல் திறக்கப்பட்டது. தொடர்ந்து காலை 5:30 மணி முதல் இரவு 10:30 மணி வரை கட்டண தரிசனம் மற்றும் பொது தரிசனத்திற்கு பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மதுரை அழகர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு அதிகாலை 5:35 மணிக்கு பரமபத வாசல் திறக்கப்பட்ட நிலையில் சொர்க்க வாசல் வழியாக வந்த பெருமாளை நம்மாழ்வார் எதிர்கொண்டு அழைத்தார். அப்போது திரளான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி முழக்கத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் ஜனகவல்லி சமேத வைகுண்டவாச பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு அதிகாலை சொர்க்க வாசல் திறக்கப்பட்டது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் கோட்டை அழகிரிநாதர் சுவாமி கோவிலில் சொர்க்க வாசல் திறக்கப்பட்டது. நள்ளிரவு முதலே கோவிலில் காத்திருந்த பக்தர்கள் சொர்க்க வாசல் வழியாக சென்று சுவாமி தரிசனம் செய்தனர். நூற்றி 8 திவ்ய தேசங்களுள் ஒன்றான புகழ்பெற்ற காஞ்சிபுரம் அஷ்டபுஜ பெருமாள் கோவிலில் அதிகாலை சொர்க்க வாசல் திறக்கப்பட்டவுடன் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு வைணவ கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறுவது வழக்கம் என்ற நிலையில் சைவ தலமான அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சொர்க்க வாசல் திறக்கப்பட்டது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க பக்தர்களின் பக்தி முழக்கங்களுக்கு மத்தியில் சொர்க்க வாசல் திறக்கப்பட்டது. கரூரில் உள்ள அபய பிரதான ரங்கநாதர் சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்க வாசல் திறக்கப்பட்டது. தொடர்ந்து கோவில் முன்புள்ள மண்டபத்தில் எழுந்தருளிய ரங்கநாதரை பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.